முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தைப்பூசமாகுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா முருகப்பெருமானின் அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. தைப்பூச திருநாள் அன்னைக்கு ஏன் இத்தனை சிறப்பு மிக்கதாக சொல்லப்படுது? இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க இந்த தைப்பூசமாகும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. இந்த விழா பார்த்திங்கன்னா தீமைகளை அழித்து நன்மைகள் மற்றும் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக சொல்லப்படுதுங்க. உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து பக்தியோடு அவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே இந்தியா மட்டுமில்லைங்க, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகளில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இந்த நாளில் இந்த தைப்பூச விழாவை எடுத்து சிறப்பாக கொண்டாடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. புராண கதைகளின்படி பார்த்தோம்னா முருகப்பெருமான் தேவர்களுடைய சேனாதிபதியாக சொல்றப்படுறாரு. அதே போல சூரபத்மனை வதம் செய்வதற்காக அன்னை பராசக்தியிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கிய நாளை தான் தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் நாணத்தின் வடிவமாகவும் சொல்லப்படுது. இது பிரம்ம நாணத்தின் அடையாளமாகுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளிலிருந்து காத்து அனைவரையும் நன்மைகளை வழங்குவதற்காக பார்வதி தேவி வேல் என்னும் ஆயுதத்தை முருகப்பெருமானுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாள் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம பக்தியோடு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கெட்ட கர்மாக்கள் அனைத்துமே அழிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நன்மைகள் அதிகரிக்குங்க. தைப்பூச நாளில் முருகப்பெருமானுடைய அருளை வேணும் அப்படிங்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா 48 நாட்களும், சில பேர் பார்த்திங்கன்னா 1 மாதமும் விரதம் இருப்பதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. முடியாதவங்க தைப்பூச நாளில் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க. தைப்பூச நாளன்னைக்கு காவடி எடுப்பதும் பால் குடம் சுமந்துட்டு வருவதும் அழகு குத்தியும் பாத யாத்திரையாகவும் சென்று பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து தைப்பூச நாளன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தோம்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுதுங்க. அப்படி வேண்டுதல்கள் நிறைவேறவங்க முருகப்பெருமானுக்கு பால் கூடம் ஏந்தி வந்து அந்த பாலால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுவாங்களாம். தைப்பூச நாளன்னைக்கு காலை முதல் மாலை நேரம் வரைக்குமே உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க. உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா பால் பழத்தை சாப்பிட்டு மட்டும் விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. அன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய பாடல்களை நம்ம பாட வேணுங்க. முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார சொல்லி முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்ய வேணும். அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலிருந்து கூட முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்று வைத்து முருகப்பெருமானை நம்ம வழிபடலாங்க. இந்த வருஷம் தைப்பூச திருநாள் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. அன்றைய நாள் காலை 4:41 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 4:43 வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குது. அதே போல பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலை 1:54 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 மணி வரைக்கும் பூச நட்சத்திரமானது இருக்குதுங்க. இதனால் பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகாலையிலேயே எந்திரிச்சு குளித்து விட்டு முருக பக்தர்கள் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி விடலாங்க.
தைப்பூச நாள் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா தீராத பகைகள் தீர்ந்து விடுங்க. துன்பங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய பகைகளானது மாறி ஒற்றுமையானது ஏற்படுங்க. தீமைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே முருகப்பெருமானின் அருளானது பரிபூரணமாக கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய பாதுகாப்பானது எப்போவுமே நமக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாகுங்க. ஆனால் இதை முருக வழிபாட்டிற்கு மட்டுமில்லை, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, குரு வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்ததாகுங்க. ஆனால் தைப்பூச நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டோம்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். அனைத்து தெய்வங்களைக்கும் உரியதாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதி இணைந்து வரக்கூடிய நாளுக்கு அப்படி என்ன தனிச்சிறப்புக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தைப்பூச நாள் தான் உலகத்தில் நீரும் உலக உயிர்களும் தோன்றியதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்ததும் இந்த தைப்பூச திருநாளில் தாங்க. சிதம்பரத்துக்கு வந்த அரும் பெரும் திருப்பணிகளை செய்த நடராஜரை ரணியவர்மன் என்ற மன்னன் நேருக்கு நேராக சந்தித்ததும் இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதனால தைப்பூசத்திற்கு குரு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. வடலூரில் தை மாதத்தில் தைப்பூச திருநாளில் பிரம்மஞான சபையின் அதிகாலை 7 திரைகள் விலகி ஜோதி தரிசனமானது நடைபெறும். மேலுமே வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளில் தான் சஷ்டி அடைந்ததாக சொல்லப்படுதுங்க. வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஸ்தானம் சமாதியானார் அப்படின்னும் சொல்லப்படுது. இதை குறித்து விதமாக அவர் சமாதியான வடலூரில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுவாங்களாம். மேலுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பூசம் அப்படிங்கிறது ரொம்பவே உகந்ததாகுங்க. அவர் பூச நட்சத்திரத்தில் தான் வள்ளியே திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பது ரொம்பவே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. தந்த சிவகிரி, சப்தகிரி என்ற மலைகளை காவடி போல கட்டி தூக்கி வந்த இடும்பா என்ற அரசுரன் அதனை தடுத்து நிறுத்தி அந்த மலைகளை ஆட்கொண்ட முருகப்பெருமான், மலை போன்றே துன்பங்கள் உனக்கு வரலாம், ஆனால் இதை சுமந்த உன் வேலையல்ல, அதை என்னிடம் ஒப்படைத்து விடு, நீ உன் பாதையில் செல் என்பதை காவடி தத்துவமாகுங்க. இதற்காகத்தான் முருகன் கோவிலில் பக்தர்கள் காவடி எடுப்பதாக சொல்லப்படுது. மேலுமே தைப்பூச நாளில் தான் அன்னை பராசக்தியிடம் இருந்து சக்தி வேலை முருகப்பெருமான் பெற்றதாக சொல்லப்படுதுங்க. தைப்பூச நாளில் விரதம் இருந்து காவடி எடுக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுபவங்களுக்கு வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் என்பது பழமொழி அமைவதால் ஏடு தொடக்கம், புதிர் எடுத்தல், பெண் குழந்தைகளுக்கு காது குத்துதல், மூக்கு குத்துதல், திருமண பேச்சுக்களை ஆரம்பித்தல், ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நல்ல செயல்களை செய்வதற்குரிய சிறப்பான நாளாக இந்த தைப்பூச நாள் சொல்லப்படுதுங்க. அச்சமில்லாத நிம்மதியான பெரு வாழ்க்கையை எதிர்கொள்ள இந்த தைப்பூச நாளில் தம்பதி சமேதராக சிவலிங்கங்களுக்கு முருகன் கோவிலுக்கு சென்று எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பிரியாத வரம் வேண்டிக் கொள்ளலாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள் என்பது சிவன், அம்பிகை, பெருமாளை வழிபடுவதற்குரிய ஏற்ற நாளாக இருக்குதுங்க. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் பௌர்ணமி என்பது முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே கருதப்பட்டு பல விரத நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க. அந்த வகையில் வைகாசி, தை, பங்குனி, சித்திரை, கார்த்திகை போன்ற மாதங்களிலும் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் போன்ற விரத நாட்களானது கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. அப்படி தை மாசத்துல பூசம் நட்சத்திரம் பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய நாளை தான் தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். கலியுக கடவுளாக போற்றக்கூடிய கந்த பெருமானின் பக்தர்கள் யார் வேணும்னாலும் தைப்பூச விரதத்தை இருக்கலாங்க. இதை தவிர குழந்தைகள் வர வேணுங்கிறவங்க, திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலக வேணும் அப்படிங்கிறவங்க, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்துட்டு வரக்கூடியவங்க, நோய்களிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள்
நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற வேணும் அப்படிங்கிறவங்க, வாழ்க்கையில் முன்னேற்ற வேணும், எதிரிகள் தொல்லை நீங்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நல்ல வேலை கிடைக்க வேணும் என பலவிதமான வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.